இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 39 நாட்கள் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. முக்கியமா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ணக்கூடிய நேரம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணீங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நிறைய பேர் சும்மா டெம்பரவரியா சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு நான் ஒரு நல்ல வேலையை தேடுவேன்னு இந்த 39 நாள் கவனமா ட்ரை பண்ணுங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்தில் உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, குரு மங்கள யோகம் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போறோம். என்ன சார் இந்த குரு மங்கள யோகம் என்னெல்லாம் பண்ணிரும், எனக்கு வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்கு, கஷ்டம் இருக்கு, நல்லது நடந்துருமா இந்த குரு மங்கள யோகம்? ஒரு ஜாதகத்துல குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்குன்னா, அதுவும் சுபமான குரு மங்கள யோகமா இருக்கு அப்படின்னா, அந்த ஜாதகர் வாழ்க்கையில அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திப்பார். அந்த பாக்கியம் தேடி வரும். இப்ப நிறைய பேர் கேட்பாங்க ஜாதகம் பார்க்கும்போது, சார் எனக்கு இதெல்லாம் அப்படியே அதுவா நடக்குமா, நான் முயற்சி பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த குரு மங்கள யோகம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சில பாக்கியங்கள் நடக்கும். சில ஜாதகங்களை பார்த்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சிகளையும் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கொடுப்பாரு. அதான் ரொம்ப விசேஷம். குரு அப்படின்னு இயற்கை சுபகிரகம். அது சுபமான விஷயங்களை, பணம், பேரு, புகழ், திருமணம், வாய்ப்புகள், வீட்டுல சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனா சில விஷயங்களுக்கு முயற்சி பண்ண வேண்டிய தேவை நிறைய பேர்கிட்ட இருக்கு. அப்ப அந்த முயற்சிக்கான காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது பாத்தீங்கன்னா முயற்சி எப்பவுமே செஞ்சுட்டு இருப்பீங்க. விடாமுயற்சி சில பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஆனாலும் நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருவாயில இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் 39 நாட்கள் இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போது. இந்த காலகட்டத்துல எதெல்லாம் முயற்சி பண்ணலாம், எதெல்லாம் பாக்கியமா கிடைக்கும், எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா த்ரூ ஆகும், எதெல்லாம் உங்களுக்கு டஃப்பா இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 12 ராசி என்பர்களுக்கு ஒரு அற்புதமான பலனை சொல்ல போறோம். சில நெகட்டிவ்ஸும் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. கண்டிப்பா நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்தது தான் ஜோதிட சாஸ்திரம். அதை தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்குது அப்படின்னா நீங்க கமெண்ட் கூட பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. 12 ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த 39 நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய குரு மங்கள யோகம் மீன ராசி அன்பருக்கு பல்வேறு விதமான நன்மைகளையும் யோகங்களையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேந்திர ஸ்தானத்தில் கிரகம் இருப்பது சிறப்பு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. கேந்திரத்துல ஒரு பாம்பாவது இருக்கணும். அது போல மீனராசி என்பதற்கு 4ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய். குருவோடைய வீட்டுல செவ்வாய் இன்னும் பெரிய விசேஷம். இந்த மீனராசி என்பதற்கு இந்த 39 நாட்கள் நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு ஜென்ம சனியா இருக்கு, பிரச்சனை இருக்கு, வேலையில நெருக்கடி இருக்கு, வேலை இல்லாம இருக்கீங்க, வேலை மாற முடியாம இருக்கீங்க. அப்ப அதற்கு ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் தான் இந்த 39 நாட்கள். அப்ப இந்த நாட்கள்ல வேலை இல்லாதவங்க மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு, நிறைய பேர் சும்மா டெம்பரவரியா சில வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஓரம் ஒதுக்கிட்டு நான் ஒரு நல்ல வேலையை தேடுவேன்னு இந்த 39 நாள் கவனமா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை மாறணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வேலை மாறலாம். அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, ரயில்வேஸு, அதே போல இந்த ஜிஆர்இ, டோஃபல் இதெல்லாம் கிளியர் பண்ணக்கூடிய நேரம். இந்த 39 நாள் இந்த எக்ஸாம்லாம் வருதான்னு பார்த்துக்குங்க. அந்த மாதிரி இல்லை அப்படின்னா அதற்கான முயற்சிகள், படிப்புகள் படிக்கிறது, அதுக்கு எங்கெல்லாம் சேர்ந்து படிக்கலாம், எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி அதை நம்ம கையாள முடியும்னு யோசிக்கக்கூடிய நேரம், அதை செயல் திட்டமாக மாற்றக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல மீனராசி என்பவர்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு. இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம்,
ஒரு வண்டி வாங்கலாம், அந்த மாதிரி யோசனைகள் இருக்குன்னா அதை இந்த காலகட்டம் செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதே போல் வீடு விற்கலாம், இடம் விற்கலாம், வண்டி விற்கலாம். எனக்கு ஒரு வீடு விற்க முடியாமல் இருக்குது சார், இடம் விற்க முடியாமல் இருக்குது சார், ரேட்டே போக மாட்டேங்குது அப்படின்னா அதெல்லாம் விற்று அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரம். சில பேர் இடம் விற்று திருப்பி ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலவிதமான பொருளாதார உதவிகள் கிடைக்கும். அது யார் மூலயமா கிடைக்கும்? அம்மா மூலயமா, குழந்தைகள் மூலயமா, உங்களுடைய கூட பிறந்தவங்க மூலயமா, உங்களுடைய அப்பா மூலயமாக சில உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுடைய உதவிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு. என்னன்னா ரொம்ப பார்ப்பீங்க, நீங்கள் எப்படி போய் அப்பாட்ட போய் கேட்கறது, அண்ணங்கிட்ட போய் எப்படி கேட்கறது, தம்பிக்கிட்ட போய் எப்படி கேட்கறது, என் பையன்கிட்ட போய் எப்படி நான் காசுக்கு நிற்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் பிரச்சனை இருக்குது, அவங்களால உங்களுக்கு உதவி முடியும் அப்படின்னா நீங்கள் அதை கேட்கறது நல்லது. இதுவுமே உங்களுக்கு ஒரு சேஞ்சை கொடுக்கும், அதை பண்ணிக்கங்க. அதே போல் திருமண வாழ்க்கையில் புதுசாக நீங்கள் கால் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நேரம், அதற்கான முயற்சிகள் பண்ணலாம். திருமணத்தில் இந்த தடைகள் நீங்கும், பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. பூர்வீக சொத்து உங்களை வந்து சேரும். பூர்வீக சொத்துல வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கட்டலாம். வீட்டில் ஒரு ரெனோவேஷன் பண்ணோம், வீட்டில் ஒரு மாடியில் வீடு கட்ட போகிறேன், அதே மாதிரி ஒரு புதுசாக வீடு புக் பண்ண போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதகமான நிலை. இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான சூழ்நிலை, ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கான வாய்ப்புகள். அதே மாதிரி வெளியூரில் போய் நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ண போகிறேன், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறேன், வெளியூரில் போய் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள். நீங்கள் வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. வீசா எக்ஸ்பயர் ஆகிடுச்சு சார், வீசா முடிய போகுது சார், எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வீசா எக்ஸ்பயர் ஆகாமல் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்கேயே ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, ஒரு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு பண்ணக்கூடிய நேரம். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் பண்ணிங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். மீன ராசி என்பவர்களுக்கு ஏழரை சனியாக இருந்தாலும் சரி, ஜென்ம சனியாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த 39 நாட்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். நீங்கள் நினச்ச வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம். முக்கியமாக காதலில் தோல்வி அடைந்தவர்கள் வெற்றி அடைவதற்கான நேரம். காதல் திருமணமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே மாதிரி இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறையில், அரசியலில், விளையாட்டுத்துறையில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், பட்டங்கள் கிடைக்கக்கூடிய நேரம், பதக்கங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். அந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு நிறைய வளர்ச்சிகள் வரும். மொத்தத்தில் மீனராசி என்பவர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியும், வாழ்க்கையில் ஒரு எழுச்சியும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்க சார், மனசு சந்தோஷமே இல்லை, நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு 39 நாட்கள் சில பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. இதை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு நல்லது நடக்கும், நம்மகிட்டயும் சில திறமைகள் இருக்கு, நம்மளுக்கும் நல்ல நேரம் இருக்குன்னு மைண்ட் வந்து சில விஷயங்களை கிரகிக்கக்கூடிய நேரம், எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த ஒரு 39 நாட்கள் தான் சொல்லியிருக்கோம். இந்த குருமங்கள யோகம் உங்க ஜாதகத்துல இருக்கு சார், எனக்கு குரு செவ்வா சேர்க்கை இருக்கு, குரு செவ்வா பாக்குது, இல்ல குரு செவ்வா நட்சத்திரம் நிக்குது, செவ்வா குரு நட்சத்திரம் நிக்குது, இந்த மாதிரி யோகங்கள் இருக்கு, அது லக்னத்துக்கு சுபத்துவம் பெற்றிருக்கு, நல்ல இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட நல்ல பலன்கள் அதிகமாகவும் கெட்ட பலன்கள் கம்மியாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில எல்லாருக்குமே யோகம் இருக்கு. அந்த யோகம் எப்ப செயல்படும்? நான் அறிவாளி தான் சார், ஆனா அந்த அறிவு வேலை செய்யல, நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா அந்த உழைப்புக்கான ஊதியம் இல்லை. இது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தசாபுத்தி சரியில்லாம போது நீங்க என்ன உழைச்சாலும் ஒண்ணு நடக்காது. என்ன திறமசாலியா இருந்தாலும் ஒன்றும் உங்களை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதை உங்க சுய ஜாதகத்துல பாத்துக்கிறது நல்லது. அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை மாத்திங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதுக்கு தகுந்த மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன யோகம் என்ன அவயோகம்னு தெரிஞ்சுக்கிங்க. உங்களுடைய பக்கத்துல இருக்க ஜோசியரையே பாருங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல ஜாதகம் கொடுக்குறோம்.
டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும்னா 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்லையும் எழுதி தரோம். ஒரு வாரம் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இது ஒரு பியூர் சயின்ஸ், எல்லாருமே படிக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறோம். பலன் எப்படி பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது, அதேமாதிரி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்றது, அதேமாதிரி பிரசன்னத்தில் உங்களுடைய கர்மாவை கண்டுபிடிக்கக்கூடிய சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புகள், அதே மாதிரி கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை அறியக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம், அதே மாதிரி கோவிலில் வைக்கக்கூடிய அந்த சிலைகள் சம்பந்தமான, அதே மாதிரி கோவில் சரியா இல்லை, கோவிலில் வளர்ச்சி இல்லை, கோவிலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருது, அந்த மாதிரி அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் எடுத்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.